அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா 3 டேட்டாஸ் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாலிட் கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ அவாய்ட் த கேர்லெஸ் மிஸ்டேக். நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணுவோம், எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பிரமிட் கொடுத்துருப்பாங்க, பிரிசம்ஸ் போட்டிருப்போம், எக்ஸல் பென்டகன் இந்த மாதிரி மாறி மாறி ட்ரா பண்ணுவோம். ஸோ டு அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சாலிட் கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனல் பிரமிட், அதோட டைமென்ஷன்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் வந்து ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆர் விபியா. ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட் ஆன் ஹெச்பி ஆர் விபி அதை நோட் பண்ணணும். ஸோ இங்க எதில் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் நீங்க நோட் பண்ண அப்படின்னா inclined to HP or inclined to VP. So mostly பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பொறுத்தவரை ரெஸ்ட் ஆன் HP அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 டிகிரி டு HP தான் வந்து என்ன ஆகும், ரெஸ்ட் ஆகும். இந்த மூணு தான் வந்து ஈவென்ட் டேட்டா. ஸோ அடிஷனல் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் ரெஸ்டிங்கா அல்லது கார்னர் ரெஸ்டிங்கா நோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் ரெஸ்டிங் ஆன் HP. ஓகேங்களா? So these are the very very important hints, ஓகேங்களா, to draw the projection of solids. ஓகேங்களா? So first நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சாலிட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெக்ஸாகனல் பிரமிட். ஓகேங்களா? ஸோ ஹெக்ஸாகனல் பிரமிட் பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல பாத்தீங்கன்னா you will have some 6 பேஸ் எட்ஜஸ் இருக்கும், அதே மாதிரி 6 ஸ்லாண்ட் எட்ஜஸ் இருக்கும். இந்த பேர் என்ன சொன்னா ஸ்லாண்ட் எட்ஜஸ். இந்த பாட்டம்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பேஸ் எட்ஜஸ். 6 பேஸ் எட்ஜஸ், 6 ஸ்லாண்ட் எட்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ சென்டர்ல போறது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் சொல்லுவாங்க. இந்த சாலிடோட சென்டர் பாயிண்ட் போறது வந்து ஆக்சிஸ். இட் இஸ் an imaginary one. ஓகேங்களா? சோ டாப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா அபெக்ஸ் அல்லது வெர்டெக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? So இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் என்ன கேட்பானா இன்க்ளைன் டு எனி ஒன் பிளேன். மோஸ்ட்லி இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்க்ளைன் டு ஒன் பிளேன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்க்ளைன் டு ஒன் பிளேன் அப்படின்னா சோ தி சாலிட் ஓகேங்களா பேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி னு கொடுத்திருக்காங்க. சோ பேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி அண்ட் இன்க்ளைன் தட் இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். ஓகேங்களா? சோ ஹரிசாண்டல் பிளேன்ல இன்க்ளைன் டு ஹெச்பி இந்த பொசிஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் தி ஃப்ரண்ட் வியூ. இப்போ ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு எப்படி தெரியும், டாப் வியூ எப்படி தெரியும், இதான் வந்து என்னது ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா you have to draw the front view and top view. சோ இங்க வந்து incline to HP கொடுத்திருக்காங்க. அப்ப incline to HP அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு you have to draw the front view and top view. ஓகேங்களா? சோ பட் நம்ம எடுத்த உடனே இந்த ஃபைனல் front view top view வரைய முடியாது. ஓகேங்களா? எடுத்த உடனே இந்த inclined position நம்ம டிரா பண்ண முடியாது. அப்ப before inclination what is the simple position resting on HP. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சிம்பிள் பொசிஷன் தான் வரையணும். ஓகேங்களா? சிம்பிள் பொசிஷன்னா ரெஸ்ட் ஆன் ஹெச்பி வித் பேஸ். இந்த பேஸ் வந்து ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. இதுக்கு வாட் இஸ் த ஃப்ரண்ட் வியூ, வாட் இஸ் த டாப் வியூ, இதை நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ண போறோம். நான் இப்போ எப்படி டிரா பண்றேங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have to draw the simple position. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பொசிஷன் வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் draw a XY reference plane. ஓகேங்களா? then above is the vertical plane, below is the horizontal plane. ஓகேங்களா? then what solid is given, it is a hexagonal pyramid. ஓகேங்களா? so rest on HP. ஓகேங்களா? the base edge resting கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so base edge resting அப்படினா இந்த hexagon பாத்தீங்க அப்படினா two types of வரையலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படினா we can draw the hexagon like this அல்லது we can draw the hexagon like this. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வரையணும் செகண்ட் வரையணும் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கொடுத்திருக்காங்க பேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி னு கொடுத்திருக்காங்க. when you are tilting, இப்போ நீங்க டில்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு டில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், the பேஸ் எட்ஜ் வந்து ரெஸ்டிங் ஆகும். இதே பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா இதை டாப் வியூ வரைஞ்சீங்க அப்படின்னா இதை நீங்க ரைட் சைடு டில்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் வந்து என்ன ஆகும், ரெஸ்டிங் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சாலிட் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இதை நீங்க இப்படி டில்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பேஸ் வந்து ரெஸ்டிங் ஆகும். இதே இந்த பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இதை நீங்க டில்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கார்னர் வந்து ரெஸ்டிங் ஆகும். சோ இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க பேஸ் ரெஸ்டிங் கொடுத்திருக்காங்க.
ஸோ அப்போ நீங்க எப்படி ட்ரா பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு ட்ரா த, நம்ம டாப் வியூ வரைய போறோம். ஸோ டாப் வியூ வரையணும் அப்படின்னா யூஸ் ஹெச் பென்சில், கொஞ்சம் டார்க்கா வரையணும். ஓகேங்களா? ஸோ பேஸ் எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரா த எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். ஓகேங்களா? Okay, the base edge resting on HP. ஓகேங்களா? So we are having 6 corners. ஓகேங்களா? 6 கார்னர் இருக்கும். A, B, C, D, E, F. இப்போ நேம் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சென்டர்ல இருக்கிற பாயிண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அபெக்ஸ். ஸோ இதுக்கு நேம் என்ன கொடுக்க அப்படின்னா O. ஸோ டாப் வியூ அப்படின்னா வித்தவுட் டேஷ் ஸ்மால் லெட்டர் கொடுக்கும். ஓகேங்களா? Now connect the apex with the all 6 corners. ஓகேங்களா? OD, OE, OF, OA. இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? OA, OB, OC இதெல்லாம் வந்து slant edges. ஸோ இந்த சிம்பிள் பொசிஷன்ல இப்படிதான் உங்க டாப் வியூ கிடைக்கும். ஓகேங்களா? சார் இதோட டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? டைமென்ஷன்ஸ் எவ்வளவு, பேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா 25 mm. ஓகேங்களா? ஸோ பேஸ் 25 mm வச்சு how to draw the hexagon. இந்த hexagon எப்படி டிரா பண்றது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டெம்ப்ளேட் இருக்கும், அதை வச்சு வரைஞ்சீங்க அப்படின்னா ஈஸியா டிரா பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா you have to draw the front view of the solid. ஓகேங்களா? இப்போ front view of the solid அப்படின்னா இப்படி 6 கார்னர் இருக்குங்களா? ஸோ draw a projection lines from all the 6 corners. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைட் எவ்வளவு, இந்த ஆக்சிஸோட ஹைட் எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த சாலிடோட ஹைட் அது ஆக்சிஸ் ஹைட் கொடுப்பாங்க. ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 mm. ஸோ அப்போ 50 mm என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் டிரா பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ டேக் த ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஒரு லைன் டிரா பண்ணு. எப்படி அப்படின்னா ஆக்சிஸ் வந்து எட்ஜா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நேம் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இங்க இருந்து நம்ம ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட் வியூ கொடுப்போம். ஃப்ரண்ட் வியூ இங்க இருந்து பார்க்கும்போது என்னென்ன கார்னர்ஸ் தெரியும்? B, C, D இதெல்லாம் வந்து விசிபிள் கார்னர்ஸ். இந்த பேக்ல இருக்கிற AFE இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்விசிபிள் கார்னர்ஸ். அப்ப இங்க நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா BC விசிபிள். விசிபிள் அப்படின்னா B dash, பிராக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா A dash, பிகாஸ் A dash என்னது இன்விசிபிள். ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ அப்படின்னா டேஷ் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா C dash, இந்த பிராக்கெட் F dash. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா D dash, இந்த பிராக்கெட் E dash. ஓகேங்களா? then you have to connect these 6 corners with the apex. இந்த பாயிண்ட் என்னது apex பாயிண்ட், இதுக்கு நேம் என்னது O dash. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் இது கூட கனெக்ட் பண்ணிடுங்க. so this is your front view. ஓகேங்களா? so simple portion நம்ம என்ன டிரா பண்ணிருக்கோம் அப்படினா டாப் வியூ front view வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த சாலிடா அப்படியே 30 டிகிரி ஆக்சிஸ் டில்ட் பண்றாங்க. ஓகேங்களா? so axis is inclined. ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஆக்சிஸ் இன்க்ளைன் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் இன்க்ளைனை டில்ட் பண்ணி மாத்திக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ ஆக்சிஸ் இன்க்ளைனேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? சோ இப்போ இதான் ஹரிசாண்டல் லைன். இப்போ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆக்சிஸ் இன்க்ளைனேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதான் ஆக்சிஸ், சாலிடோட ஆக்சிஸ். இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது பேஸ் இன்க்ளைனேஷனா மாத்த போறோம். சோ அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தளவு இது வந்து என்னது 90 டிகிரி. இப்போ இது எவ்வளவு ஆங்கிள் 30 டிகிரி. அப்ப இது எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? இந்த பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ் வந்து 60 டிகிரி டிராப் பண்ணணும். So axis 30 degree அப்படின்னா base எவ்வளவு டிகிரி 30 டிகிரி. So first draw a rough line. ஒரு லைன் வந்து 2H பென்சில்ல போட்டுருக்கோம். So what is the angle? So எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. ஓகேங்களா? So 60 டிகிரிக்கு ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது அப்படியே 60 டிகிரி டில்ட் பண்ண போறோம். இப்போ இந்த பாயிண்ட் என்னது இதான். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் நேம் என்ன D dash, இந்த பிராக்கெட் A dash. என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை அப்படியே டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணாம அப்படியே டில்ட் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் என்னது D dash, E dash. இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்க ஒரு பாயிண்ட் வைங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நேம் என்ன C dash, இந்த பிராக்கெட் F dash. தென் மெஷர் தி டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நீங்க மெஷர் பண்ணி இங்க பாயிண்ட் வைங்க. இந்த பாயிண்ட்க்கு நேம் என்னது B dash, இந்த பிராக்கெட் A dash. So இதான் வந்து என்னது பேஸ் ஆஃப் த சாலிட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒரு ஹைட் எவ்வளவு 50 mm. இப்போ இங்க இருந்து என்ன பண்ணணும்னா பெர்பெண்டிகுலரா இந்த பேஸ்க்கு ஒரு லைன் டிரா பண்ணனும். எவ்வளவு ஹைட்னு பாத்தீங்க அப்படின்னா 50 mm. சோ இந்த பாயிண்ட் என்னது O dash. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த B dash, A dash இந்த கார்னர் என்ன பண்ணனும் இந்த O dash கூட கனெக்ட் பண்ணனும். ஓகேங்களா? Now we got the final front view when the axis is inclined at 30 degree to HP.
ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் வியூ வரையணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் வியூ வரையணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இங்க இருக்கிற பேஸ்ல இருக்கிற டாப் வியூ இருக்கக்கூடிய 6 கார்னர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா from the 6 cornersல இருந்து draw a horizontal projection line. ஓகேங்களா? including AE. AE ல இருந்து ஒரு horizontal line. ஓகேங்களா? அடுத்து BD இது வழியா ஒரு horizontal line. Then C இதுல இருந்து ஒரு vertical horizontal line. இதே மாதிரி இந்த அபெக்ஸ்ல இருந்து டிரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வியூல இருக்கிற 6 கார்னர்ஸ் இந்த அபெக்ஸ் சேர்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 7 கார்னர்ஸ். இந்த கார்னர்ஸ் என்ன பண்ணணும்னா வெர்டிகலா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏ இந்த லைன்ல இருந்து தென் ஃப்ரம் அபெக்ஸ் இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா டு கெட் த டாப் வியூ ஃபைனல் டாப் வியூ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ ஏல இங்க இருந்து வர ஏவையும் இங்க இருந்து வர ஏவையும் கனெக்ட் பண்ணு. ஓகேங்களா? ஸோ வில் கெட் எ பாயிண்ட். ஸோ டாப் வியூ இங்க இருந்து வர டாப் வியூ இங்க இருந்து வர டாப்ல வர பாயிண்ட் ஏ இதை ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க இருந்து வர பி இந்த லைன்ல இருந்து வர பி இது நேம் இட் அஸ் பி. தென் இங்க இருந்து வர சி ஃப்ரம் ஹியர் சி. ஓகேங்களா? மார்க்கெட் சி நேம்ல அப்பப்போ நேம் புக் பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து வர டி இங்க இருந்து வர டி இதை மென்ஷன் பண்ணிக்கணும். தென் இங்க இருந்து வர இ இங்க இருந்து வர இ. ஓகேங்களா? தென் அடுத்து இந்த பாயிண்ட் எஃப் இங்க இருந்து வர எஃப் இங்க இருந்து வர எஃப். ஓகேங்களா? ஸோ ABCDEF you got the 6 corners. ஸோ அடுத்து இங்க இருந்து வர O இங்க இருந்து வர O இந்த பாயிண்ட் என்னது? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைனலா வேண்டியது எந்தெந்த எட்ஜஸ்ல விசிபிளா இன்விசிபிள் அதெல்லாம் நோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெக்ஸாகன் எல்லாத்தையும் லைட்டா 2H பென்சில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ AB BC DE ஓகேங்களா? EF AF ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஸ் எக்ஸல் பிரமிடோட பேஸ் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்க டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 6 ஸ்லாண்ட் எட்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்லாண்ட் எட்ஜஸை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்லாண்ட் எட்ஜஸ் என்னது? ஸோ OD ஓகேங்களா? OC OB OE சாரி EO AO FO. ஓகேங்களா? now we got the 6 slant edges. ஸோ இப்போ இதுல விசிபிள் எட்ஜஸ் அப்படின்னா இங்க டாப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 4 எட்ஜஸ் வந்து விசிபிள் 2 எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள். ஸோ இப்போ ஒரு ஷார்ட்கட் இருக்கு எப்படி வந்து இந்த டாட் லைன் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா எந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆன் ஹெச்பி டியும் இயும் வந்து ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. அப்ப நீங்க டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டியும் இ கூட எதெல்லாம் கனெக்ட் பண்றோமோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும் டாட் லைனை மார்க் பண்ணணும். ரிமைனிங் எட்ஜஸ் எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னா டார்க்கா மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏபி என்ன பண்ணுங்க டார்க்கா கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிசி டார்க்கா கனெக்ட் பண்ணுங்க. ஏஎஃப் டார்க்கா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இயும் டி கூட கனெக்ட் ஆகிறத டாட் லைன்ல போடணும். ஓகேங்களா? ஸோ இ கூட எஃப் கனெக்ட் ஆகுங்களா அப்போ இது டாட் லைன். டி கூட சி கனெக்ட் ஆகுங்களா இது டாட் லைன். ஓகேங்களா? இ டி கனெக்ட் ஆகுறதுனால இது டாட் லைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஓங்கிறது வந்து டார்க் லைன். ஓகேங்களா? அதே மாதிரி ஓபி இது டார்க் லைன். ஓசி விசிபிள் எட்ஜ் அப்ப டார்க் லைன். அடுத்து ஓஎஃப் இது டார்க் லைன். இப்போ ரிமைனிங் என்னது ஓடி இது வந்து ரெஸ்டிங்கா இருக்கா அப்ப இது கண்டிப்பா இன்விசிபிள். அப்ப இன்விசிபிள் என்ன பண்ணணும் டாட் லைன். ஓஇ என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் லைனை மார்க் பண்ணணும். ஓடி என்ன பண்ணணும் இதை டாட் லைனை மார்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் தி டாப். ஸோ இதை வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் பொசிஷன் ட்ரா பண்ணிட்டு இதை ஆக்சிஸ் இன்க்ளைன் கொடுத்தாங்க அப்படின்னா பேஸ் இன்க்ளைனை மாத்திட்டு அதுக்கு ஃப்ரண்ட் வியூ அடுத்து இங்க இருந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் த டாப். ஸோ தட்ஸ் ஆல் வித் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் இன் த எக்ஸ்டர்னல் பிரமிட். ஸோ நன்றி.